ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஈஸி டேஸ்டி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்ட்டான தக்காளி தொக்கை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். வீட்டில் எந்த வெஜிடபிள்ஸும் இல்லைனா வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி மெலிசாக வெட்டி வச்சுருக்கேன். இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோன்னு அதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோன்னே அதில் நான் கொஞ்சோண்டு சீரகமும் சேர்த்துக்கிறேன். சீரகமும் பொரிஞ்சோன்னே நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், அது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி தொக்கு செய்கிறதுக்கு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். அப்போ தான் இது நல்லாயிருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக நீங்கள் வச்சிங்கனாக்கா கரிஞ்சிரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சா தான் கருகாமல் சாஃப்டாக ப்ரௌன் ஆகும். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 பச்சை மிளகாவை நடுவில் கட் பண்ணி இப்படி சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி 7 தக்காளி எடுத்திருக்கேன். இந்த தக்காளியை நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி 2 கட் பண்ணி போட போகிறேன். இப்படி கட் பண்ணி நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஏன் இப்படி அரைச்சி எடுக்கலான்னா, நம்ம தக்காளி தொக்கு சாப்பிடும்போது அந்த தக்காளியோட சக்கை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். அதை தனியாக எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம அரைச்சி பியூரி மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு அந்த மாதிரி டிஸ்டர்ப் ஆகாமல் ஈஸியாக சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களும் ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. இப்போது வெங்காயம் இந்த மாதிரி சாஃப்ட் ஆகிடுச்சு, நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இதில் நம்ம தக்காளி பியூரியையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் எந்த தண்ணியும் சேர்த்துக்காதீங்க, வெறும் தக்காளி மட்டும் போதும். இதில் 2 மசாலா தான் சேர்க்க போகிறோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய்லாம் சைடில் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம இதை கொதிக்க வைக்கணும். அப்போ தான் இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். தக்காளியோட பச்சை வாசனை ஃபுல்லாக போகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இது நல்லா கொதிக்குது. இந்த கொதிக்கும்போது தெறிக்கும். அதனால் நம்ம மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். அப்பப்போ எடுத்து இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க, இல்லாட்டினா அடி பிடிச்சிரும். பாருங்கள், இப்போ நல்லா கெட்டி ஆகிடுச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. உங்களுக்கு தெரியுதா? எனக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக மல்லி இலை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், தக்காளி தொக்கு சூப்பராக ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி, தோசை, ரைஸ் கூடலாம் சூப்பரான காம்பினேஷன். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.